தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 31ஆம் அணுவாக்கத்தின் முதல் 3 பகுதிகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பகுதியில் வைஷ்ணவன யஜ்ஞம் என்ற கர்மத்திற்கு அங்கமான மந்திரங்கள் உபயோகிக்கப்படுகின்றன. குபேரனிடம் பிரார்த்தனை தொடங்குகிறது. குபேரனே, உம்மால் சேர்த்து கொள்ளப்பட்ட விஸ்ரவச மகரிஷியின் புத்திரனான வைஷ்ணவனர் எப்போதும் சத்கர்மங்களை மறைத்து இடையூறு செய்பவனாக பிறந்திருக்கிறான். எங்களுடைய அப்படிப்பட்ட சத்துருக்களை நீர் தடுத்தருள வேண்டும். இன்னும் சிலர் சத்காரியங்களை சாப்பிட்டுவிட்டு ஏப்பம் விடுபவர்கள் போல் உள்ளவர்கள் எவர்களோ அவர்களையும் தடுத்தருள வேண்டும். வைஷ்ணவனாகிய தாங்கள் விஸ்வகர்மாவின் அதிசயமான மாயா சிருஷ்டியாகவும் 1000 ஆரங்களுடன் கூடிய பல சக்கரங்களை உடையதாயும் 1000 குதிரைகள் பூட்டியதாயும் உள்ள தேரில் ஏறிக்கொண்டு எங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதற்கு எழுந்தருள்வீராக. எவருக்கு எல்லா ஜீவர்களும் பூஜா திரவியங்களை கொண்டு வருகிறார்களோ, பணத்தையும் பசுக்களையும் யானை பொன் குதிரைகள் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட தாங்கள் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அன்னம் முதலிய பிரகாசமான சம்பத்தை உடையவரும் வேள்விகளால் ஆராதிப்பவர்க்கு உரியவருமான குபேரனுடைய நல்ல எண்ணத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். சுதர்சன மலையிலும் கிரௌஞ்ச மலையிலும் மைனாக்கம் என்னும் மகா பர்வதத்திலும் நூற்றுக்கணக்கான வாயில்களையும் உப்பரிகைகளையும் வீதிகளையும் உடைய உமது பட்டின வாசத்தை விட்டுவிட்டு எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள எழுந்தருள வேண்டும். இதுவரை பகரப்பட்ட மந்திரங்களை தொடர்ந்து அனுஷ்டான முறைகள் இங்கே வலம் வருகின்றன. பலியை கொடுப்பதாக இருந்தால் நாபி பிரதேசத்தில் தங்க ஆபரணம் அணிந்தவரும் காலாக்னி போன்றவருமான குபேரனை சேர்ந்த வைஷ்ணவனருக்கு இந்த பலி என்று நாம் கொடுக்க வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிபதியான வைஷ்ணவனருக்கு நமஸ்காரம் என்று பலியை கொடுக்க வேண்டும். பலியை கொடுத்து அதன் பிறகு பின்வரும் மந்திரத்தால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். வைஷ்ணவனாகிய தாங்கள் உபத்திரவத்தினின்று காக்கும் க்ஷத்ரியர். நாங்கள் பிராமணர்களாக இருக்கிறோம். எங்கள் நமஸ்காரம் உங்களை சேரட்டும். என்னை இம்சிக்க வேண்டாம். எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக என்னிடம் எழுந்தருளி நான் படைக்கும் அன்னத்தை புசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை அமைகிறது. பிறகு எந்த அக்னியில் இந்த வைஷ்ணவன வேள்வியை செய்ய வேண்டுமோ அந்த அக்னியை பூமியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம், பூவுலகை உமது காந்தியால் மறைப்பீராக, புவர்லோகத்தை உமது காந்தியால் மறைப்பீராக, ஸ்வர்கலோகத்தை உமது காந்தியால் மறைப்பீராக, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் 3ஐயும் உமது காந்தியால் மறைப்பீராக, பாதுகாப்பு ஸ்தானத்தில் எழுந்தருளும் என்று அக்னிஸ்தாபனம். பிறகு எந்த அக்னியில் இந்த கர்மாவை செய்ய வேண்டுமோ அந்த அக்னியை ஹோமத்தால் ஜுவலிக்க செய்ய வேண்டும். இந்த அணுவாக்கத்தின் தொடர்ச்சியை நாளையும் நாம் சிந்திப்போம். இங்கு பலி என்று கூறப்படுவது புஷ்டியை விரும்பும் நான், பகவான் காலாக்னி ருத்ரர் உடைய சேவகர்களான எந்த பூதகணங்கள் பலியை விரும்பி இரவும் பகலும் சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு பலியை பூமியில் போடுகிறேன். புஷ்டியை அளிக்கும் ஈஸ்வரன் எனக்கு புஷ்டியை ஸ்திரமாக அளிக்கட்டும் என்று மகாநாராயணிய உபநிடதம் கூறுகிறது. துஷ்டர்களையும் ராட்சசர்களையும் பூத பிரேத பிசாசங்களையும் சாந்தப்படுத்துவதற்காக இப்பலிதானம் கொடுக்கப்படுகிறது என்பதாக உபநிடதம் கூறுகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் இனிய குரலில் இன்றைய நிகழ்வின் வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம்.
வணக்கம். முதல் பிரஷ்னம் 31வது அனுவாகம். அபியஸ்திரோதா ஜாயத தவ வைஸ்ரவணः சதா திரோதேஹி சபத்னான்னः ये अपोष्णन्ति केचन फाष्ट्रीमायां वैः श्रवणः रथगुं सहस्रबन्धुरं पुरुश्चक्रगुं सहस्राश्वम् आस्थायायाहिनो बलिम् यस्मै भूतानि बलिमावहन्ति धनं गावो अस्ति हिरण्यमश्वान् असामसुमतौ यज्ञियस्य श्रियं बिभ्रतोऽन्नमुखीं विराजम् सुदर्शने चक्रौञ्चे च मैनागे च महागिरौ सतद्वाट्टारगमन्ता सगुंहार्यन्नगरं तव इति मन्त्राः कल्पोत ऊर्ध्वं यदि बलिगुं हरेत् हिरण्यनाभये विदुत येनो बेरायायं बलिः सर्वभूताधिपतये नम इति अथ बलिगुं हृत्वोपतिष्ठेत क्षत्रं क्षत्रं वैश्रवणः ब्राह्मणा वयग्स्मः नमस्ते अस्तु मामाहि गुंसीः अस्मात् प्रविश्यान्नमधीति अथ तमग्निमादधीत यस्मिन्नेतत्कर्म प्रयुञ्जीत तिरोधा भूः तिरोधा भुवः तिरोधा स्वः. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 31ஆம் அணுவாக்கத்தின் முதல் 3 பகுதிக்கான விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் 31ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியில் ஆதவன் அருளால் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.